தேசிய குவாண்டம் தொழில்நுட்ப திட்டங்கள் குறித்து இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் என் யோகேஷ் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். சார், இந்த குவாண்டம்ன்ற வார்த்தையை நம்ம விஞ்ஞானத்துறையில் எல்லா இடத்தையும் கேள்விப்படுறோம். இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? குவாண்டம் அப்படின்றது இப்போ நம்ம இயற்பியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி இருக்குது, சவுண்ட், ஒளி இருக்குது, லைட் அப்படி இருக்குது. ஒளியோட மிகச்சிறிய துகள், ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லைட் ரேடியேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஃபோட்டான். இதை வந்து நம்ம குவாண்டம் சொல்கிறோம். அப்போ நம்ம எந்த ஒரு ஃபிசிக்கல் பேராமீட்டர் எடுத்தாலும் வாட் இஸ் தேர் ஸ்மாலஸ்ட் என்டிட்டி ஆர் குவான்டிட்டி ஆஃப் தட் ஃபிசிக்கல் பேராமீட்டர், அதை வந்து நம்ம குவாண்டம்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறோம். நான் எடுத்துக்காட்டுகள் தரதா இருந்தால் நீங்கள் லைட் ரேடியேஷன் எடுத்துக்கோங்க. குவாண்டம் ஆஃப் லைட் ரேடியேஷனுக்கு பேர் ஃபோட்டான்னு பேர். அப்போ லைட் எதனால் ஆனது? அது ஃபோட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு துகள்களால் ஆனது லைட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சவுண்ட் எதனால் ஆனது? த குவாண்டம் ஆஃப் சவுண்ட் இஸ் ஃபோனான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி குவாண்டம்ன்றதை நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டத்தில் உள்ள ஒரு ஸ்பின் ஸ்ட்ரக்சர்ஸோட குவான்டைஸ்டு ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டால் அதை மேக்னான் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கலெக்டிவாக ஆசிலேட் ஆகுது. இப்போ அதோட குவாண்டம் ஆஃப் கலெக்டிவ் ஆசிலேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம பிளாஸ்மான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்பேஸ் டைம்னு ஒன்று குவான்டிட்டி இருக்குது, அதோட குவாண்டா என்ன? வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் ஸ்பேஸ் டைம் அப்படின்னு கேட்டால் கிராவிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எடுக்கிறோம், அதோட மிகச்சிறிய அளவிடக்கூடிய என்டிட்டி என்னன்னு கேட்டால் அதுக்கு பேர் தான் குவாண்டம்னு பேர். சார், இந்த குவாண்டமை விட ஏதாவது ஒரு பொருள் சின்னதாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லை, இப்போதைக்கு இல்லை. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நீங்கள் அண்ட பெருவெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரி எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து பிளாங்க்ஸ் இப்போக் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ பிளாங்க்ஸ் இப்போக் அப்புறம் தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபிசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் அப்ளை ஆகும். இப்போ பிளாங்க்ஸ் டைம்னு ஒன்று இருக்குது, அதோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻⁴ செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. பிளாங்க்ஸ் லென்த்துன்னு இருக்கு. இப்போ லென்த்னா 1 மீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அடிப்படை இயற்பியல் மாறிலிகளால் உருவாக்கப்படக்கூடிய அந்த பிளாங்க்ஸ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻35 மீட்டர்னு இருக்குது. இதுக்கு கீழே நம்ம ஏதாவது ஒரு லென்த்துக்கு போக முடிஞ்சது, இல்லை இந்த லென்த்துக்கு போனோம் அப்படின்னா இயற்பியலில் சொல்லக்கூடிய ரிலேட்டிவிட்டி பிரின்சிபல்ஸ் அப்ளை ஆகாது, அது பிரேக் ஆகும். ஸோ அண்ட பெருவெடிப்பு கொள்கையில் பிளாங்க்ஸ் இப்போக்கு கீழே உள்ள என்ன நடந்தது அப்படின்றத இப்போ உள்ள இயற்பியல் கோட்பாடுகள்னால நம்மளால விளக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எனிதிங் ஸ்மாலர் தேன் குவாண்டம் அப்படின்றது ஒன்று இல்லை. அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம், இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால் லைட் ரேடியேஷன்ஸ், ஒளியானது ஃபோட்டான்களால் உருவானதுன்னு கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ ஃபோட்டான்கள் எதனால உருவானது அப்படின்றத சொல்ல முடியாது. சார், இந்த குவாண்டம் டெக்னாலஜினா என்ன அர்த்தம்? ஸோ குவாண்டம் தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு துறை. அது கிட்டத்தட்ட உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுமே இந்த துறையின் மீது இப்போ தன்னோட கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இயற்பியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட்ன்றது குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் இயற்பியல் அப்படின்றது. கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டு ஐன்ஸ்டீன் தொடங்கி ஒரு 70, 80, 100 வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் இயற்பியலினுடைய கோட்பாடுகள் என்ன, குவாண்டம் இயற்பியலுக்கும் கிளாசிக்கல் இயற்பியலுக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருந்தது, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது, சச்சரவுகள் இருந்தது, கோட்பாட்டு ரீதியாக இந்த இயற்பியலை எப்படி வளர்த்தெடுக்கலாம், கருத்தியல் ரீதியாக என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இயற்பியலாளர்கள் நிறைய ஆராய்ச்சி செஞ்சாங்க. இது இயற்பியலோட ஒரு பகுதியாக இருந்தது. ஆக இந்த முயற்சியின் விளைவாக குவாண்டம் இயற்பியல் அப்படின்றது ஒரு அடுத்த கட்டத்துக்கு பாய்ஞ்சிருக்குது. அதாவது இந்த இயற்பியல் விதிகளை பயன்படுத்தி, குவாண்டம் இயற்பியல் விதிகளை நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. அதாவது குவாண்டம் இயற்பியல் வெறும் ஏட்டளவில் படிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, அதை பயன்படுத்தி பல்வேறு மகத்தான வீரியமான தொழில்நுட்பங்களை உருவாக்க முடியும், ஒரு மகத்தான சாதனைகளை வந்து உருவாக்க முடியும். இதில் எல்லா துறையிலையும், மேனுஃபேக்சரிங் உற்பத்தி துறையில், தொழில்துறையில், மருத்துவத்துறையில், சுகாதாரத்தில், போக்குவரத்தில், இன்ன பிற எல்லா துறைகளிலும் குவாண்டம் இயற்பியலை பயன்படுத்தி புதிய விஷயங்களை உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. எடுத்துக்காட்டா சொல்றதா இருந்தா, சாதாரணமா நாம சொல்லக்கூடிய தகவல் தொடர்பு அப்படின்ற ஒரு நிலை மாறி இப்ப குவாண்டம் தகவல் தொடர்பு, குவாண்டம் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு துறை வருது. நம்ம மேசைகளில் உள்ள கணினிகள் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமைக்கு மாறி குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு புது ஆராய்ச்சி துறை முன்னணியில வந்திருக்கு. நாம ஏதாவது ஒரு விஷயத்தை அளவிடணும் அப்படின்னு சொன்னா நம்ம சென்சார்ஸ், உணர்திறன் கருவிகளை பயன்படுத்துவோம். வெப்பநிலையை அளவிடுறது, அப்புறம் காந்த புலங்களை அளவிடுவது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தத்தை அளவிடுவது, இதெல்லாம் வந்து இயற்பியல் கருவிகளில் சென்சிங் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் குவாண்டம் இயற்பியல் விதிகளை பயன்படுத்தி சென்சிங்கில்
குவாண்டம் சென்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய துறை வந்து உருவாயிருக்கிறது. அளவீட்டியல் அப்படின்ற ஸ்டாண்டர்ட்ஸை உருவாக்குறது. 1 மீட்டர்னா என்ன, 1 செகண்ட்னா என்ன, 1 கிராம்னா என்ன, இதுக்குண்டான அடிப்படைகளை குவாண்டம் இயற்பியல் விதிகள் மற்றும் ஃபினாமினன்ஸை பயன்படுத்தி மீண்டும் மறுவரையறை செய்யக்கூடிய குவாண்டம் அளவீட்டியல் அல்லது குவாண்டம் மெட்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய துறை இதில் வந்து வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸ், குவாண்டம் டெலிபோர்டேஷன்ஸ் அண்ட் குவாண்டம் சென்சிங், குவாண்டம் மெட்ராலஜி, இதையெல்லாம் உள்ளடக்கியதை தான் நம்ம குவாண்டம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம். நம்ம அது கிட்டத்தட்ட குவாண்டம்னுடைய 2வது சகாப்தம், குவாண்டம் 2.0 அப்படின்றது சொல்லலாம். சார், இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்ன? குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு குவாண்டம் டெக்னாலஜியை பற்றி புரிஞ்சுக்கணுன்னாலுமே நம்ம குவாண்டம் இயற்பியலில் கொஞ்சம் பரிச்சயம் வேணும். அப்போ நேயர்களுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, குவாண்டம் இயற்பியலிருந்து ஒரு 4-5 டேர்ம்ஸை மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அதன் அடிப்படையில் இந்த எல்லா தொழில்நுட்பங்களையும் 1 by 1 நம்ம விளக்க முயற்சி செய்வோம். இப்போ குவாண்டம் இயற்பியலில் நம்மளுக்கு அடிப்படையாக முன்னாடி என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா, மிகச்சிறிய அளவு மைக்ரோஸ்கோபிக் ஃபினாமினன் போகும்போது அது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சொல்லும்போது ஒரு ஆட்டம்ன்றது துகள் மாதிரி இருக்குமா இல்லை வேவ் மாதிரி இருக்குமா அப்படின்ற முதல் பிரச்சனை வந்தது. வேவ் பார்ட்டிகல் டுயாலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு எலக்ட்ரான் அப்படின்றது துகளா அல்லது அது ஒரு வேவா அலையா அப்படின்றது ஒரு பிரச்சனை வந்தது ஆரம்பத்தில் இயற்பியலில். அதுக்கு 2 விதமான பரிசோதனைகளுமே வந்து இயற்பியலில் உண்டு. எலக்ட்ரான் அப்படின்றது அலைகள் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் இருந்தது. இல்லை எலக்ட்ரான்றது வந்து துகள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் இருந்தது. அப்போ இதுலேருந்து என்ன முடிவுக்கு வர்றது? மிகச்சிறிய பொருட்களை நம்மளால் துகளாகவும் வரையறுக்க முடியல அல்லது அலையாகவும் வரையறுக்க முடியல. அப்போ அது என்ன செய்யலாம்? அலை துகள் கொள்கை, அப்போ வேவ் பார்ட்டிகல் டுயாலிட்டி அப்படின்றதுல இந்த ஹைசன்பெர்க்கோட அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் வருது. அப்போ நம்ம குவாண்டம் இயற்பியலில் முதலாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டம் அல்லது எலக்ட்ரான் எவ்விதம் வரையறுக்கப்படுகிறது அப்படின்னா, ஆட்டம் அல்லது எலக்ட்ரான் அதனுடைய வேவ் ஃபங்க்ஷன் மூலமாக வரையறுக்கப்படுகிறது. ஸோ இட்ஸ் அ ஸ்டேட் வெக்டர் அல்லது வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதை நம்ம வந்து இப்போ 2025 அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக அதை தனியாக துகள்னோ அல்லது வந்து அலைனோ அப்படின்னு சொல்லாமல் கணிதத்தின் மூலமாக அது ஒரு வேவ் வெக்டர் அல்லது வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒன்று. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். குவாண்டம் உலகத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டாலே எந்த ஒரு பொருளையுமே அதனுடைய வேவ் ஃபங்க்ஷன்னால தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். அது எலக்ட்ரானாக இருக்கலாம், ஒரு அணுவாக இருக்கலாம், அது ஒரு மூலக்கூறாக இருக்கலாம், அல்லது ஒரு ஒளியினுடைய துகள் ஃபோட்டானாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது அதனுடைய வேவ் ஃபங்க்ஷனால் தீர்மானிக்கப்படுகிறது. இதுதான் வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது. 2வது என்ன அப்படின்னா, எந்த ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தாலும் கிளாசிக்கலில் வந்து பார்த்தா நம்மளால சொல்ல முடியும். ஒரே ஒரு காயினை நீங்கள் சுண்டும்போது அது தலையாக இருக்கலாம், இல்லாட்டினா வந்து பூவாக இருக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஒரு எலக்ட்ரானுக்கு நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானுக்கு ஸ்பின்ன்ற ஒரு பண்பு உண்டு. அது வந்து தற்சுழற்சி குவாண்டம் எண்கள் அப்படின்னு நம்ம அதை வரையறுக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு அப் ஸ்பின்னு ஒன்று இருக்குது, டவுன் ஸ்பின்னு ஒன்று இருக்குது. அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது எலக்ட்ரான் ஒரு நேரத்தில் அப் ஸ்பின்னில் இருக்குமா டவுன் ஸ்பின்னில் இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஆனால் குவாண்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் ஒரே சமயத்தில் 2லேயுமே இருக்கும். அப் ஸ்பின்லேயும் இருக்கும், டவுன் ஸ்பின்லேயும் இருக்கும். இதை நீங்கள் ஃபேமஸாக படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஷ்ராடிங்கர்ஸ் கேட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வரையறுத்திருப்பாங்க. ஷ்ராடிங்கர்ஸ் கேட் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்றத பாருங்கள். இது எலக்ட்ரானை பொறுத்து சொல்லும்போது, இதே மாதிரி ஃபோட்டானுக்கு போலரைசேஷன் அப்படின்ற ஒரு பண்பு இருக்குது. ஃபோட்டான் அப்படின்றது ஒரு மின்காந்த அலை தான். ஒரு மின்காந்த அலையில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் ஓரியண்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம போலரைசேஷன்ற பண்பு மூலமாக தீர்மானிக்கிறோம். அப்போ ஒரு போலரைசேஷன்ன்றது ஹரிசாண்டலாக இருக்குமா வெர்டிகலாக இருக்குமான்ற 2 வகை இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டான் எந்த போலரைசேஷனில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் குவாண்டம் என்ன சொல்லுது? ஒரு ஃபோட்டான்றது ஒரே நேரத்தில் ஹரிசாண்டல் போலரைசேஷனாகவும் இருக்கும், வெர்டிகல் போலரைசேஷனாகவும் இருக்கும். நீங்கள் மெஷர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதனுடைய முடிவு தெரிய வரும். அதாவது வெர்டிகல் போலரைசேஷனாக இருக்கா ஹரிசாண்டலாக போலரைசேஷனாக இருக்கா. மெஷர்மெண்ட் பண்ணாத வரைக்கும், அளவீடுன்னு ஒன்று எடுக்காத வரைக்கும் எல்லா குவாண்டம் சிஸ்டமும் சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்ஸில் 2மாக அல்லது 3மாக அல்லது காம்பினேஷன் ஆஃப் மோர் தென் 1 ஸ்டேட்டாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ சூப்பர் பொசிஷன் அப்படின்றது ஒரு குவாண்டம் இயற்பியலினுடைய ஒரு முக்கியமான பண்பு. இந்த பண்பு வந்து திருப்பியும் நீங்கள் நல்லா புரிஞ்சு
புரிஞ்சுக்குங்க, சூப்பர் பொசிஷன்ஸ் அப்படின்றது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னா, குவாண்டம் இயற்பியலை பொறுத்தளவில் அனைத்து அளவீடுகளுமே நிகழ்தகவுகளால் குறிக்கப்படுகிறது. அப்போ நிகழ்தகவுகள் அப்படின்னு எடுத்துக்காட்டு சொல்றதா இருந்தால், நீங்கள் ஒரு நாணயத்தை சுண்டுனீங்க அப்படின்னா தலை விழுவதற்கு என்ன நிகழ்தகவு, வாய்ப்பு என்ன அப்படின்னு. அப்போ மொத்தம் 2 வாய்ப்பில் தலை 1, அப்போ 1/2. தலை விழுவதற்கான நிகழ்தகவு 1/2, பூ விழுவதற்கான நிகழ்தகவு 1/2. இதே மாதிரி நாம இயற்பியல் சோதனை நடத்தும் போது ஒரு எலக்ட்ரான் எந்த ஸ்பின்ல இருக்கு, அப் ஸ்பின்ல இருக்கிறதுக்கு உண்டான நிகழ்தகவு என்ன, டவுன் ஸ்பின்ல இருக்கிறதுக்கு உண்டான நிகழ்தகவு என்ன அப்படின்றத நாம மெஷர்மெண்ட் பண்றோம். அப்ப மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எதுல அடிப்படையில் இருக்கு, நிகழ்தகவுகள் அல்லது புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் இருக்கு. அது மிக மிக துல்லியமானது. அப்போ நான் ஒரு எலக்ட்ரான் அப் ஸ்பின்ல இருக்கிறதுக்கு உண்டான நிகழ்தகவு என்ன அப்படின்றத கணக்கீடு செய்வது வந்து பார்த்தீங்கன்னா 100% துல்லியமானது. அப்போ நிகழ்தகவுகளை கணக்கிடுவதில் குவாண்டம் இயற்பியலுக்கு நிகரான வேறொரு துறை கிடையாது. ஆனால் நிகழ்தகவு அப்படின்றது அது ஒரு வாய்ப்புகளை தான் சொல்லுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ குவாண்டம் இயற்பியல்னாலே வந்துட்டாலே நமக்கு புரியாத விஷயமா இருக்கே, அன்சர்டனிட்டி பிரின்சிபிள்னு சொல்கிறாங்க, நிலையில்லா கோட்பாடுலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அதை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம்ன்றது ஒன்று. ஆனால் ஒரு அளவீட்டை நீங்கள் கணக்கிடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்குண்டான நிகழ்தகவை மிக துல்லியமாக அளவிடுவதற்கு ஒரு துறை இருக்குன்னு சொன்னால் அது குவாண்டம் துறை தான். அப்போ எனக்கு ஃபோட்டான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எந்த போலரைசேஷனில் இருக்கும், வெர்டிக்கலாக இருக்குமா ஹரிசாண்டலாக இருக்குமான்றது தெரியாது. ஆனால் நான் மெஷர்மெண்ட் பண்ணும்போது தொடர்ச்சியாக பல்வேறு மெஷர்மெண்ட்ஸ் பண்ணும்போது ஹரிசாண்டல் போலரைசேஷன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய நிகழ்தகவு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிக துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு பண்பு குவாண்டம் இயற்பியலுக்கு உண்டு. இந்த பண்பை தான் நம்ம பின்னாடி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, குவாண்டம் உணர்திறன் கருவிகளை எப்படி உருவாக்குறது, குவாண்டம் சென்சிங் டிவைசஸ் உருவாக்குறது மூலமாக எப்படி அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்ணலாம். இது ஒரு பண்பு. மூணாவது முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, குவாண்டமில் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம என்டாங்கிள்மெண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னா காரிலேஷன் அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தை, அதுக்கு உண்டான ஒரு அர்த்தத்தையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2 பொருட்களை எடுத்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா கம்பேர் பண்ண முடியும். அப்போ ஒருத்தர் வந்து ஹைட்டாக இருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்காரு அப்படின்னா இவரை பொறுத்தளவுக்கு இவர் ஹைட் கம்மியாக இருக்காரு இப்படி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பீடு, ரைட்? இல்லை வேற ஒரு விதமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். நம்ம ஒரு காலனி வாங்குகிறோம். இந்த காலனியை வந்து இடது காலில் போடக்கூடிய ஒரு காலனி, அப்புறம் வலது காலில் போடக்கூடிய ஒரு காலனி. நான் ரெண்டையுமே தனித்தனியாக எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடுறேன். நான் இப்போ ஒரு பாக்ஸை திறந்து பார்க்குறேன். நான் அதில் எனக்கு வலது காலில் உள்ள காலனி மட்டும் கிடைக்குதுன்னு வச்சுக்கோமே, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்வீங்கன்னா இன்னொரு பாக்ஸில் இருக்கக்கூடிய காலனி கண்டிப்பாக இடது காலனி தான் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இதுக்கு பேர் தான் காரிலேஷன்ன்றது பேர். அப்போ நீங்கள் ஒரு பொருளை பற்றி முடிவு செஞ்சதுக்கு அப்புறமே இம்மீடியட்டாக நீங்கள் அடுத்த பொருள் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியறதுக்கு பேர் காரிலேஷன். இதை கிளாசிக்கலாக நம்ம சொல்கிறோம். அதுக்கு தான் இந்த செருப்பு எக்ஸாம்பிள், காலனியை ஒரு எக்ஸாம்பிளை வச்சு சொன்னேன் நான். ஆனால் என்டாங்கிள்மென்றது காரிலேஷன் கிடையாது. என்டாங்கிள்மென்றது எதை சொல்லுது அப்படின்னா, ஒரே நேரத்தில் உருவாக்கப்பட்ட 2 எலக்ட்ரான், ஒரே நேரத்தில் உருவாக்கப்பட்ட 2 ஃபோட்டான்கள் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவையாக இருக்கின்றன அப்படின்றது தான். அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா, நான் ஒரு எலக்ட்ரானோட ஸ்பின் ஸ்டேட் என்ன அதை அப்புன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் அழிவின்மை விதியின்படி இன்னொரு எலக்ட்ரானோட ஸ்பின் ஸ்டேட் கண்டிப்பாக டவுன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு எலக்ட்ரான் ஸ்பின்னை மெஷர் பண்ண உடனேயே இன்னொரு எலக்ட்ரான் அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், அது நீங்கள் வந்து ஒரு கண்டம் விட்டு கண்டம் தாண்டி வச்சாலும், இன்னொரு ஸ்டாரில் கொண்டு போய் ஒரு எலக்ட்ரானை கொண்டு போய் வச்சாலும் அந்த எலக்ட்ரான் கண்டிப்பாக டவுன் ஸ்பின்னில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா என்டாங்கிள்மெண்ட். என்டாங்கிள்மெண்ட்டில் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதிருளான கேள்விகள்லாம் இருக்குது. அதாவது ஒரு எலக்ட்ரானை டிஸ்டர்ப் பண்ணும்போது பல லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இன்னொரு எலக்ட்ரானோட பண்பு எப்படி இன்ஸ்டன்டேனியஸாக மாறுது அப்படின்றத பற்றி பார்த்திங்கன்னா பல்வேறு குவாண்டம் இயற்பியலாளர்கள் பல்வேறு கருத்தாக்கங்களையும் கோட்பாடுகளையும் வச்சுருக்காங்க. நீங்கள் ஐன்ஸ்டீனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் த டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். இதுலேருந்து தான் அந்த ஹிடன் வேரியபிள்ஸ் கோட்பாடெல்லாம் உருவாகி வந்தது. ஆனால் லேட்டராக இயற்பியல் துறையினுடைய வளர்ச்சியில் பெல் இன்இக்வாலிட்டிஸ் அதை ப்ரூஃப் பண்ணுறதன் மூலமாக ஹிடன் வேரியபிள்ஸ்னு ஒன்று இல்லை, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்றது முதல்ல அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்கிறது யாரு அப்படின்னா ஐன்ஸ்டீன், பொடால்ஸ்கி, ரூசோ. ஸோ ஐன்ஸ்டீன், பொடால்ஸ்கி, ரூசோ பாரடாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, EPR பாரடாக்ஸ் அப்படின்றது. இப்போ இது தற்காலத்தில் இது வந்து பாரடாக்ஸ் இல்லை, இது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னா என்ன? ஒரே நேரத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய 2 எலக்ட்ரான்கள் அல்லது 2 ஃபோட்டான்கள் இருந்தது. அது எவ்வளோ தூரத்தில் வந்து செப்பரேட் செஞ்சு வச்சுருந்தாலும் ஒன்றை டிஸ்டர்ப் பண்ணால்
இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டர்ப் ஆகும். அது எப்படி இதுக்குள்ள இந்த தகவல் பரிமாற்றம் நடக்குது? தகவல் பரிமாற்றம்லாம் எதுவும் நடக்கல, இது ஒரு மிக்சட் வேவ் ஃபங்க்ஷன் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த என்டாங்கிள்மெண்ட்டை தான் நம்ம தொலைத்தொடர்பு அப்படின்றதுலையும் நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்போ இது வரைக்கும் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஆட்டத்தினுடைய பண்புகள் ஒரு எலக்ட்ரான் அதனுடைய வேவ் ஃபங்க்ஷனால் வரையறுக்கப்படுகிறது. வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஸ்டேட் வெக்டர். அப்போ ஒரு எலக்ட்ரான் ஸ்டேட் வெக்டர்னா என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால், இந்த ஸ்டேட் வெக்டரில் நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் பண்ணுறது மூலமாக எலக்ட்ரானுடைய நிறை என்ன, எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி என்ன, திசைவேகம் என்ன, எலக்ட்ரானுடைய முடுக்கம் என்ன, எல்லா பண்புகளையுமே தெரிஞ்சுக்க முடியும். ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டெய்ன் இன் ஸ்டேட் வெக்டர். இதுதான் நான் முதல்ல சொன்னது. ரெண்டாவது என்ன சொன்னேன் அப்படின்னா, ஸ்டேட் வெக்டர் ஒரு எலக்ட்ரான் அல்லது ஒரு ஃபோட்டானோட ஸ்டேட் வெக்டர் சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அதாவது நீங்கள் அப் ஸ்பின் டவுன் ஸ்பின்னு சொல்ல முடியாது. ஒரே நேரத்தில் எலக்ட்ரான் ரெண்டுமாவும் இருக்கும், அப்போலையும் இருக்கும் டவுன்லேயும் இருக்கும். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்றது. இது ஒரு பண்பு. மூணாவது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இயற்பியலில் உள்ள எல்லா அளவீடுகளும் ப்ராபபிலிட்டி மெஷர்மெண்ட்ஸாக இருக்கு. ப்ராபபிலிட்டி நிகழ்தகவை மிக துல்லியமாக சொல்லக்கூடிய அளவீட்டு கணக்குகளை குவாண்டம் இயற்பியல் தருது அப்படின்னு சொன்னேன் நான். நான்காவதா என்ன சொன்னேன் அப்படின்னா, என்டாங்கிள்மெண்ட். ஒரே நேரத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இரண்டு எலக்ட்ரான்கள் அல்லது ரெண்டு ஃபோட்டான்கள் எவ்வளவு தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு எலக்ட்ரானை நான் டிஸ்டர்ப் பண்ணும்போது இன்னொரு எலக்ட்ரான் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டர்ப் ஆகுது. அதாவது ஒரு எலக்ட்ரானோட ஸ்டேட் அப் ஸ்பின்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா இன்னொரு எலக்ட்ரானோட ஸ்டேட் கண்டிப்பாக அது டவுன் ஸ்பின்னு தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய குவாண்டம் இயற்பியலுக்குள்ள அந்த பண்புக்கு பெயர் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு பேர். கடைசியாக ஒன்று குவாண்டம் பண்பு டீகோஹிரன்ஸ் அப்படின்னு. இந்த டீகோஹிரன்ஸ் அப்படின்றது அல்லது கோஹிரன்ஸ், ஒரு குவாண்டம் ஸ்டேட் எவ்வளவு தூரத்துக்கு டைம் எவால்வ் ஆகும்போது அதே ஸ்டேட்ல இருக்கும். இல்லை ஒரு குவாண்டம் ஸ்டேட் டைம் எவால்வ் ஆக அது தன்னோட குவாண்டம் பண்புகளை இழந்து கிளாசிக்கல் பண்பாக மாறிடும். இதுக்கு பேர் டீகோஹிரன்ஸ் அப்படின்னு பேர். ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, எந்த ஒரு பொருளும் தன்னோட சுற்றுப்புறத்தோட இன்டராக்ட் ஆகணும். அப்போ ஒரு குவாண்டம் ஆட்டம் ஒரு குவாண்டம் சிஸ்டம் தன்னோட சுற்றுப்புறத்தில் இன்டராக்ட் ஆகும்போது அது தன்னோட குவாண்டம் பண்புகளை நிலைநிறுத்தி கொள்ள முடிகிறதா, இல்லை அதோட குவாண்டம் பண்புகள் போயிருதா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரு பண்புக்கு பேர் தான் கோஹிரன்ஸ். குவாண்டம் கோஹிரன்ஸ் இல்லை குவாண்டம் டீகோஹிரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம குவாண்டம் டெக்னாலஜியில் விளக்கக்கூடிய ஒவ்வொரு தொழில்நுட்பத்தினுடைய அடிப்படையை புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இதன் அடிப்படையிலிருந்து ஒவ்வொரு தொழில்நுட்பத்தினுடைய அடிப்படையை லைட்டாக டச் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்க கேட்ட கேள்வி மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு கேட்டீங்க, ரைட்? குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னா அதை எப்படி நம்ம வரையறுக்கலாம் அப்படின்னா, கம்ப்யூட்டிங்க்கு நமக்கு எப்போது பிட்ஸ் தேவை. இப்போ கிளாசிக்கலாக நம்ம எதை யூஸ் பண்றோம்? டிரான்சிஸ்டரை யூஸ் பண்றோம். ஒரு டிரான்சிஸ்டர் ஸ்விட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். அது 1 ஸ்டேட்ல இருக்கும், 0 ஸ்டேட்ல இருக்கும். நீங்க ஒரு டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணீங்கன்னா அதை நம்ம 1ன்னு சொல்றோம். ஒரு டிரான்சிஸ்டர் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா அதை நம்ம 0ன்னு சொல்றோம். இந்த 1 and 0 தான் நம்மளுக்கு முக்கியமாக தேவை. ஏன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் நம்மளால 101010 சொல்ல முடியும். இப்போ டிரான்சிஸ்டர்ன்றது ஒரு பைஸ்டேபிள் டிவைஸ். இது நம்ம இப்போ நம்மளோட கம்ப்யூட்டிங் நார்மலாக கணினிகளில் உள்ள அடிப்படை கம்ப்யூட்டிங் என்னன்னா டிரான்சிஸ்டர் தான். அப்போ ஒரு மைக்ரான் சிலிக்கான் சில்லுக்குள்ள லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கு. இந்த டிரான்சிஸ்டர் ஒன்றுமே ஸ்விட்ச் அப்படின்றது அடிப்படையில் செயல்படுது. அது ஆன் ஸ்டேட்ல இருந்தா 1, ஆஃப் ஸ்டேட்ல இருந்தா 0. இந்த 1s and 0 டிரான்சிஸ்டர் இல்லாம நான் ஒரு குவாண்டம் எலக்ட்ரானையோ அல்லது ஃபோட்டானையோ பயன்படுத்தி கணக்கீடுகளை என்னால் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு பேர். அப்போ இதை வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங்ல கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்பர் 3 அப்படின்றத ஒரு பைனரி லாங்குவேஜில் எழுதுறதா இருந்ததுன்னா 0011ன்னு சொல்கிறோம். அப்போ 3 அப்படின்ற ஒரு நம்பரையே எழுதுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது? 4 டிரான்சிஸ்டர் தேவைப்படுது. அதில் 2 டிரான்சிஸ்டர் 00 ஸ்டேட்டில் இருக்கணும், 2 டிரான்சிஸ்டர் 11 ஸ்டேட்டில் இருக்கணும். இப்போ நம்பர் 2 இதை பைனரி லாங்குவேஜில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் 0010 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அப்போ இதுக்கும் 4 டிரான்சிஸ்டர் தேவைப்படுது. அதில் 3 டிரான்சிஸ்டர் 0 ஸ்டேட்ல இருக்கு, ஒரு டிரான்சிஸ்டர் ஆன்ல இருக்கு. 2யும் 3யும் கூட்டி சொல்லுங்க அப்படின்னா அப்ப கம்ப்யூட்டரை எப்படி பண்ணோம்? 4 டிரான்சிஸ்டர் இந்த ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய பிட்டை தான் நம்ம ஆட் பண்றோம்.
நார்மல் கம்ப்யூட்டரில் பிட்டை ஆட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் உங்களுக்கு தேவை, அது டிரான்சிஸ்டர். அப்புறம் அதை கணக்கீடு செய்யக்கூடியவும் சேமித்து வைக்கவும் உங்களுக்கு சர்க்கியூட்ஸ் தேவை. அதனால தான் நம்ம வந்து லாஜிக் சர்க்கியூட்ஸ் எல்லாம் படிக்கிறோம். நம்ம 12th ஸ்டாண்டர்டில் பிஎஸ்சியில் நாட் கேட், லேண்ட் கேட் அப்படின்னு பல்வேறு விதமான லாஜிக் சர்க்கியூட்ஸை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கணக்கீடுகள் செய்யலாம், கூட்டலாம், கழிக்கலாம், பெருக்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வகுத்தல் செய்யலாம், இந்த கணக்குகள்லாம் செய்யலாம். இது பேர் நார்மல் கம்ப்யூட்டிங். இப்படி நடக்குது. இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அது 1 0 மட்டும் இல்லை, 1லையும் இருக்கலாம் 0லையும் இருக்கலான்ற மாதிரி எண்ணற்ற காம்பினேஷன்லேயே ஒரே ஒரு எலக்ட்ரானுமே இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டிரான்சிஸ்டருக்கு 2 ஸ்டேட்டு தான். ஆனால் ஒரு எலக்ட்ரானுக்கு எத்தனை ஸ்டேட்டு? இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ஸ்டேட். ரெண்டாவது நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒரு டிரான்சிஸ்டர்ன்றது எவ்வளோ பெருசு அப்படின்றது. அது கிட்டத்தட்ட இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரான் சைஸ்க்கு கொண்டு வந்திருக்கோம். ஆனால் ஒரு எலக்ட்ரான்றது எவ்வளோ பெரியது, அதோடைய மாஸ் எவ்வளோ சிறியது, அதோடைய மாஸ் 10⁻31 கிலோகிராம். ஒவ்வொரு எலக்ட்ரானையுமே நீங்கள் என்னவா பயன்படுத்த முடியும்? ஒரு குவாண்டம் பிட்டா யூஸ் பண்ண முடியும். அப்போ இது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் ஒரு மகத்தான ஒரு புரட்சியை கொண்டு வரக்கூடியது. நார்மல் கம்ப்யூட்டிங்கில் பண்ணுறக்கூடிய ஸ்பீடை விட குவாண்டம் கம்ப்யூட்டர்ன்றது ஒன்று இன்னைக்கு சாத்தியப்பட்டது என்று சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான கணக்கீடுகளை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் முடிச்சிடும். அதுன்னு சொன்னால் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயரில் செய்யக்கூடிய ஒரு கணக்குகளை நார்மல் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர், கிளவுட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திறனை எல்லாம் விட சில பல குவாண்டம் பிட்களை மட்டுமே கொண்ட ஒரு கம்ப்யூட்டர் கணக்கு செய்யக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளில் முடிஞ்சிடும். ஸோ இது வந்து கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு கணக்கீடுகளை துல்லியமாகவும் வேகமாகவும் செய்யக்கூடிய ஆற்றல் குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு உண்டு. அப்போ அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்னா என்ன? நீங்கள் குவாண்டம் பிட்டா எலக்ட்ரானையோ ஃபோட்டானையோ யூஸ் பண்ணி கணக்கீடு செய்கிறீங்க. ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒரு ஃபோட்டானும் எண்ணற்ற ஸ்டேட்டில் இருக்குன்றது தான் குவாண்டம் கம்ப்யூட்டினுடைய அடிப்படை தர்க்கம். இது டிரான்சிஸ்டருக்கு கிடையாது. டிரான்சிஸ்டருக்கு 2 ஸ்டேட் தான் இருக்குது, 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். ஆனால் ஒரு எலக்ட்ரானோ ஒரு ஃபோட்டானோ 1லையும் 0லையும் மல்டிபிள் காம்பினேஷன்ஸில் எண்ணற்ற காம்பினேஷன்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அப்ப என்ன இதனால பயன்பாடு அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானுடைய பல்வேறு ஸ்டேட்ஸை வச்சே நீங்க கணக்கீடுகள்லாம் செய்ய முடியும். அதுக்கே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கு. அப்ப நீங்க கணக்கீடு செய்யறது, சேமிச்சு வைக்கிறது, ஸ்டோர் பண்றது, இல்ல பேரலலா பல்வேறு கணக்குகளை செய்யறது, இது எல்லாத்தையுமே ஒரு சில பல குவாண்டம் பிட்களை வச்சுமே நம்ம பண்ணிட முடியும் அப்படின்றதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கினுடைய அடிப்படை. இதைத்தான் நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு சொல்கிறோம். நம்ம சார் குவாண்டம் கம்யூனிகேஷன் என்ன? ஸோ தகவல் தொடர்பில் நம்ம குவாண்டம் பண்புகளை, விதிகளை பயன்படுத்தி ஒரு தகவல் தொடர்பை உருவாக்க முடிஞ்சதுன்னா அதை குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோமே. இப்போ நம்ம அந்த ரேடியோவில் பேசுகிறதே வந்து இது எப்படி உங்களுக்கு வந்து அடையுது, எஃப்எம்னு சொல்கிறோம், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் சொல்கிறோம். இப்போ எந்த ஒரு தகவல்களையுமே நம்ம என்ன பண்ணுறோம், மின்காந்த அலைகளை கொண்டு பண்பேற்றம் செய்து திருப்பி அந்த மின்காந்த அலைகளை டீமாடுலேட் பண்ணுறது மூலமாக நம்ம தகவல் வந்து ரிசீவருக்கு கிடைக்குது. இது கிளாசிக்கல் வே. ஆனால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே தகவல்களை குவாண்டம் பிட்களை கொண்டு நான் என்கோடிங் டீகோடிங் பண்ணலாம். அப்படி பண்ணினேன் அப்படின்னா அதன் மூலமாக நடக்கக்கூடிய தகவல் தொடர்பு பேர் தான் குவாண்டம் கம்யூனிகேஷன் அப்படின்றது. ஆனால் கரண்ட்டில் அப்படி குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸ் குவாண்டம் பிட்களால் நடக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன்றது இன்னும் சாத்தியப்படலை. ஏன் அப்படி சாத்தியப்படலை அப்படின்னா, இன்ன வரைக்கும் முழுமையான ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படின்றத நாம் இன்னும் உருவாக்கலை. இன்னும் பல்வேறு அளவில் சோதனையில் தான் இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி போடுற மாதிரி என் வீட்டில் குவாண்டம் கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரல. அதனால் இப்போ குவாண்டம் கம்யூனிகேஷனில் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அப்படின்றத குவாண்டம் பிட் மூலமாக பண்ணுறாங்க. அது என்ன என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சாவி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாம் அனுப்பக்கூடிய தகவல் நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுக்கு தான் போய் சேருமே தவிர இடையில உள்ள ஒரு ஆட்களுக்கு தெரியாத வண்ணம் அந்த மெசேஜ் செய்திகள் எல்லாமே என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு எளிய எடுத்துக்காட்டுகள் சொல்கிறதுன்னு வச்சுக்கோமே, டைப் பண்ணி போட்டோன்னா இடையில உளவு பார்க்கக்கூடிய ஒருத்தர் கண்டுபிடிச்சிருவார். ஆனால் இதுக்கு நீங்கள் ஒரு கோடு ஃபார்ம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், படத்துலலாம் காமிக்கிற மாதிரி 143 அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 143ன்றது ஒரு கோடு. ஆனால் இந்த கோடு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதே கோடை யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் கஷ்டமாக பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு அந்த துறைக்கு பேர். நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜை குழப்பி விட்டு உங்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய விதத்தில் நீங்கள் அதை குழப்பி விடணும். அதை நீங்கள் உங்களோட ரிசீவருக்கு தகவல் சொல்லிடணும் பின்னாடி.
இதுதான் நான் இந்த ஃபார்மேட்டில் அனுப்பியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இடையில டிடியாக இருக்கும். இந்த டிடி லெட்டர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணால் உனக்கு தேவையான நியூஸ் கிடைச்சிடும். பல்வேறு விதமாக நம்ம என்ன பண்ணலாம், என்கிரிப்ஷன் பண்ணலாம். அதை நம்ம டீக்ரிப்ட் பண்ணுறது வழியாக நம்ம தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதில் உள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ ஹேக்கர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சைபர் செக்யூரிட்டிஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துட்டு இருக்கு. இப்போ டிஜிட்டல் எக்கானமின்றது அன்றாட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஒரு சாதாரண ஒரு பேங்க் தொடங்கி காய்கறி வாங்க போகிற இடத்துக்கு வரைக்கும் எல்லாமே நம்ம டிஜிட்டல் பரிவர்த்தனை தான் பண்ணுறோம். ஒரே ஒருத்தர் 10க்கும் மேற்பட்ட பின் நம்பர்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கே சிரமமான ஒரு சூழ்நிலையும் வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த பின் நம்பர் எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும்னா ஹேக் பண்ண முடியும். ஒரு கணினி தொழில்நுட்பம் தெரிஞ்ச ஒருத்தர்னால ஒரு கணினி சூப்பர் பவரை, ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் தெரிஞ்சு வச்சுக்கிட்டார் அப்படின்னா இந்த தகவல் தரவு சொற்கள் பாஸ்வேர்ட்ஸை என்ன பண்ண முடியும், ஸ்டீல் பண்ண முடியும். நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்கன்னா அதை பிரேக் பண்ணி பார்த்துட முடியும். அப்போதான் இயற்பியலில் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். இப்படி உளவு பார்க்க முடியாத அளவுக்கு, இப்படி பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு, பாஸ்வேர்டோ இல்லாட்டினா பின் நம்பரோ திருடு போக முடியாத அளவுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா சாத்தியம் அப்படிங்கிறது. அதை உருவாக்கியிருக்காங்க. அப்போ குவாண்டம் கம்யூனிகேஷனில் அடிப்படையாக என்னென்னா, நாம் அனுப்பக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனை என்கிரிப்ட் பண்ணக்கூடிய ஒரு கீ, அதை சாவின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சாவியை நீங்கள் குவாண்டம் பிட்டாக வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் தகவல் அனுப்பும்போது என்ன பண்ணணும், உங்களோட தகவல்களையும் அனுப்பணும், அந்த சாவியையும் அனுப்பணும். எது வழியாக அனுப்புகிறீங்க, ஃப்ரீ ஸ்பேஸில் அனுப்பலாம், இல்லாட்டினா ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக நீங்கள் அதை அனுப்பலாம். அந்த ரிசீவர் என்ன பண்ணுவார், தகவலை வாங்குவார், என்கிரிப்ட் ஆன தகவலை வாங்குவார். டீகோட் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு கீ தேவைப்படும். அந்த கீ தான் குவாண்டம் பிட். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு குவாண்டம் ஸ்டேட்ன்றது சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்டில் இருக்குது. நீங்கள் அதை மேலே மெஷர்மெண்ட் பண்ணினீங்க அப்படின்னாலே அந்த குவாண்டம் ஸ்டேட் என்ன ஆகும்னா கொலாப்ஸ் ஆயிரும். இது குவாண்டம் இயற்பியலினுடைய விதி. அதாவது இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறதா இருந்தால், ஒரு எலக்ட்ரான் அப் ஸ்பின்லையும் இருக்கலாம், டவுன் ஸ்பின்லையும் இருக்கலாம். நான் மெஷர்மெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு என்ன தெரிய வருது, அப் ஸ்பின்னில் இருக்கா இல்லை டவுன் ஸ்பின்னில் இருக்கான்னு தெரிய வருது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நாங்கள் மெஷர்மெண்ட் பண்ணும்போது வேவ் ஃபங்க்ஷன் அதனுடைய பழைய நிலையிலிருந்து அழிஞ்சு புதிய நிலைக்கு வந்துடுது. இதுக்கு என்னன்னு சொல்லுவோம், கொலாப்சிங் ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன்னு பேர். அப்போ இது எப்படி நம்மளுக்கு உளவு பார்க்குறதுலேருந்து பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு உதவியாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு உளவு பார்க்கக்கூடிய ஒரு நபர் இந்த குவாண்டம் பிட்டை மெஷர் பண்ண முயற்சி செஞ்சார் அப்படின்னா அது என்னவாகும், அழிஞ்சு போயிடும். இப்போ பார்த்தவொடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யாரோ ஒருத்தவங்க இதை டேம்பர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ நான் தகவலை அனுப்பக்கூடிய ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் நான் அனுப்பக்கூடிய குவாண்டம் பிட்டை எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் ஒரு ரிசீவர் வாங்கிட்டாருன்னா இதோட அர்த்தம் என்ன, தகவல் யாராலையும் இடையில பார்க்கப்படவில்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா குவாண்டம் கிரிப்டோகிராஃபி அல்லது குவாண்டம் கம்யூனிகேஷனில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜிக்கல் பூமாக போய்கிட்டு இருக்கு. பர்டிகுலராக பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸில் பல்வேறு நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையில் ரகசியமான தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு குவாண்டம் கம்யூனிகேஷனில் இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் குவாண்டம் பிட்டை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ திருப்பி சொல்கிறதா இருந்தால், ஒரு மூன்றாவது ஒரு நபர் இடையில புகுந்து மெஷர் பண்ண முயற்சி செஞ்சார் அப்படின்னா அந்த குவாண்டம் பிட் அழிஞ்சு போகும். அந்த அழிஞ்சதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அனுப்பக்கூடியவருக்கும் அதை பெறக்கூடியவருக்கும் மட்டுமே இடையில இந்த பரிமாற்றம் நடக்கும்போது ரிசீவர் அதை மெஷர் பண்ணும்போது தன்னோட டிவைஸை வச்சு அந்த குவாண்டம் பிட்டை கணக்கீடு செய்யும் பொழுது அப்பொழுது அந்த குவாண்டம் பிட் அழியும். அதிலிருந்து அவர் எந்த குவாண்டம் பிட்டை அனுப்புனாங்க அப்படின்னு டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் ஒரு தகவல் பரிமாற்றத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம்னா ஒரு என்கிரிப்டட் டேட்டா சேஃபாக கொண்டு போய் சேர்க்க முடியும். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சாத்தியம் என்ன அப்படின்னா, குவாண்டம் பிட்டை உங்களால் என்ன பண்ண முடியாது, பிரேக்கே பண்ண முடியாது. ஏன் பிரேக் பண்ண முடியாது? ஒவ்வொரு பிட்டும் நான் என்ன சொன்னேன்னா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸில் இருக்குன்னு சொன்னேன் நான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பெர்மிட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் நம்ம கணக்கில் படிக்கிறோம் இல்லையா, அந்த வாய்ப்புகளை நீங்கள் போட்டு பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு டிரான்சிஸ்டர் 2 ஸ்டேட்டில் இருக்குது, அப்போ 3 டிரான்சிஸ்டர் எத்தனை ஸ்டேட்டில் இருக்குன்னா மொத்தம் 8 விதமான சாத்தியங்கள் இருக்குது. ஸோ ஒரு பின் நம்பர் 3 தான் பின் நம்பர் அப்படின்னா இருக்கக்கூடிய நம்பர் மொத்தம் 9 நம்பர். ஒவ்வொரு நம்பராக போட்டு 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 பார்த்தா ஏதாவது ஒரு பின் நம்பர் மேட்ச் ஆகும் இல்லையா, அதுலேருந்து நம்மளாம் ஈஸியாக பிரேக் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷனுக்கு நம்பர் ஆஃப் பிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ கிளாசிக்கலாக அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு என்கிரிப்டடான ஒரு கடவுச்சொல் 256 பிட்ஸ் அப்படின்னா 256 பிட்ஸ்
2 to the power 256. அத்தனை சாத்தியங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளால் பண்ண முடியாது, ஆனால் ஒரு குவாண்டம் ரோபோவால் பண்ண முடியும், ஒரு ஸ்பேமரால் அதை பண்ண முடியும். ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங், ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறதுனால தொடர்ச்சியாக என்ன கடவுச்சொல் மேட்ச் ஆகிற வரைக்கும் எல்லா காம்பினேஷனையும் ட்ரை பண்ணி பார்க்க முடியும். அதனால தான் நம்மளோட வங்கி கணக்குகள்லாம் என்ன ஆகுது, 3 தடவைக்கு மேலே பாஸ்வேர்டு ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுது, பிரேக் ஆகி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரி இன்ஃபினிட் நம்பரை பண்ண முடியும். இதுவே உங்களோட கடவுச்சொல் குவாண்டம் பிட்னால இருந்ததுன்னா, அதாவது நீங்கள் என்கிரிப்ட் பண்ணுறதும் டீக்ரிப்ட் பண்ணக்கூடிய கீ வந்து குவாண்டம் பிட்ஸ்னால இருந்ததுன்னா அதை பிரேக் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இன்ஃபைனைட். வாழ்நாள் முழுக்க ஒரு குவாண்டம் கணக்கீடு போட்டு பார்த்தாலும் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குவாண்டம் பிட்டுமே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸில் இருக்குது. அதையும் தாண்டி அவர் ஏதாவது ஒன்று முயற்சி செஞ்சாலே என்ன ஆகும், குவாண்டம் பிட் தன்னுடைய பழைய நிலையிலிருந்து அழிந்து புதிய நிலைக்கு போயிடும். அங்கே வந்து அழிஞ்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். சார், குவாண்டம் சென்சிங் என்ன? சென்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டெம்பரேச்சர் மெஷர் பண்ணோம், உங்களுக்கு காய்ச்சல் இருக்கா அப்படின்னு தெரியணும். அப்போ 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி போகும்போதே உங்கள் உடம்பு வந்து சுடுறதை நம்ம கையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அது போக பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டரில் நம்மளுக்கு டிகிரி செல்சியஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதே வெப்பநிலை மிக மிக வந்து மைன்யூட் சேஞ்சாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த கருவியை வச்சு இந்த மைன்யூட் சேஞ்சை கண்டுபிடிப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு மில்லி கெல்வினை மெஷர் பண்ணணும். மில்லி கெல்வினை மெஷர் பண்ணுறதுக்கு டிவைஸ் இருக்கா கிளாசிக்கலாக அப்படின்னா இல்லை. மில்லி கெல்வினை எதனால் மெஷர் பண்ண முடியும்? மில்லி கெல்வின்றது 10 to the power -3 கெல்வின். இதை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணால் குவாண்டம் இயற்பியலை பயன்படுத்த முடியும். ஏன்னா நான் என்ன சொன்னேன், குவாண்டம் சிஸ்டம் அப்படின்றது இட்ஸ் ஸோ ஃப்ரெஜைல். அப்போ நான் ஒரு ஆட்டத்தையோ ஒரு எலக்ட்ரானையோ ஒரு 0 கூலிங் டெம்பரேச்சரில் இல்லை என்னால் நிலைநிறுத்த முடியும் போது, ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு ஸ்லைட் டெம்பரேச்சர் வேரியேஷன் இருந்தாலும் இந்த ஆட்டம் எலக்ட்ரான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். எவ்வளோ தூரத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றத நான் மெஷர் பண்ணுறது மூலமாக என்னால் எல்லா குவான்டிட்டியுமே மிக துல்லியமாக அளவிட முடியும். டெம்பரேச்சர் மில்லி கெல்வினில் மெஷர் பண்ணுறது. காந்த புலங்கள் எடுத்துக்கங்களேன். காந்த புலங்கள் வந்து எதில் மேக்னெட்டிக் ஃபீல்டை டெஸ்லாவில் மெஷர் பண்ணுறோம். நீங்கள் போய் ஒரு ஸ்கேனிங் எடுக்கிறீங்க, எம்ஆர்ஐ எடுக்கிறீங்கன்னா அது 7 டெஸ்லா. இதே இது நீங்கள் மூளையில் உள்ள நியூரான்ஸ் எமிட் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லோ இந்த சென்ஸ்னோ. அதுக்கு தான் இப்போ எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நியூரானோட காந்தப்புல ஆக்டிவிட்டியை நீங்கள் படிக்கிறது மூலமாக என்ன பண்ணலாம், மூளையினுடைய செயல்பாட்டை புரிஞ்சு கொள்ள முடியும். ஒருத்தருக்கு ஏன் பக்கவாதம் வருது, இல்லை பக்கவாதம் வரும்போது நியூரானோட எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கண்டறிய முடியும்னா இப்போ கிளாசிக்கலாக பண்ணுறது மிக மிக கடினம். ஏன்னா மிக சிறிய வேறுபாடு உள்ள மின்காந்த புலங்களை அளவிடுவதற்கு நம்மகிட்ட என்ன இல்லை, கருவிகள் இல்லை. ஆனால் ஒரு எலக்ட்ரானோ ஒரு ஆட்டமோ என்ன பண்ணும், மிகச்சிறிய மின்காந்த புலங்களை அளவிடுறதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும், குவாண்டம் இயற்பியலோட பண்புகளை பயன்படுத்தணும். இப்போ இதுதான் குவாண்டம் சென்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையாக இருக்குது. குவாண்டம் சென்சிங்கை அடிப்படையாக வச்சு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது, காந்த புலங்களை எந்த அளவுக்கு மெஷர் பண்ண முடியும்னா 10⁻⁻15 டெஸ்லா, 10 to the power -15 டெஸ்லா. ஸோ 1 டெஸ்லா அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட். இதில் 1/10⁻15. ஸோ 10⁻15 ஒரே ஒரு பங்கு அவ்வளோ சேஞ்ச், மைன்யூட் சேஞ்ச் நம்மளால் என்ன பண்ண முடியும், மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து மெஷர் பண்ண முடியும். இதே மாதிரி தான் கிராவிட்டி. ஸோ கிராவிட்டி எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 9.8 m/s² அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இதில் வெரி மைன்யூட் சேஞ்ச் இன் கிராவிட்டி பண்ணணும்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு குவாண்டம் சென்சரை நீங்கள் உருவாக்கி மைன்யூட் சேஞ்ச் இன் கிராவிட்டியை நீங்கள் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அன்றாட துறையில் வந்து மிகப்பெரிய ஒரு பயன்பாடு இருக்குது. 2 பயன்பாடு சொல்கிறேன் நான். நீங்கள் மிகச்சிறிய காந்தப்புலங்களை உங்களால் அளவிட முடியும்னு சொன்னால் பூமியில் எங்கெங்கே இரும்பு தாது இருக்குது அப்படின்றத நான் துல்லியமாக கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் தாதுக்களில் இரும்பு இருக்கோ அதுக்கெல்லாம் காந்தத்தன்மை இருக்கும், அதை சுற்றி காந்த புலங்கள் இருக்கும். அப்போ நான் பூமிக்கு கீழே ஒரு 500 கிலோமீட்டர் கீழே இரும்பு தாது இருக்குது. அதனால் வெளியிடக்கூடிய காந்த புலங்கள் வந்து 10⁻10 டெஸ்லாவாக இருந்தாலும் நான் வச்சுருக்க டிவைஸை வச்சு எங்கே எனக்கு இரும்பு தாது இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்றத மிக துல்லியமாக சொல்ல முடியும். அப்போ மைனிங்கில் குவாண்டம் சென்சர்ஸை யூஸ் பண்ணுறதுல இப்போ பல்வேறு வகையான ஆராய்ச்சிகள் வந்து அதில் போயிட்டுருக்கு. இது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ், அண்டவெளியில் காந்த புலங்களை மேப் பண்ண முடியும். மேப் பண்ண முடிச்சா அப்படி மேப் பண்ணிங்கன்னா ஜிபிஎஸ்ன்ற ஒரு அடிப்படை இல்லாமல் காந்த புலங்களின் அடிப்படையில் ஒரு நேவிகேஷன் சிஸ்டத்தை உங்களால் உருவாக்க முடியும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறையும் போயிட்டுருக்கு. அப்போ குவாண்டம் சென்சிங்க்கு அடிப்படையாக இருக்கிறது என்ன, த ஃப்ரெஜைலிட்டி ஆஃப் எலக்ட்ரான், த ஃப்ரெஜைலிட்டி ஆஃப் அ குவாண்டம் சிஸ்டம்ஸ். ஸோ ஃபோட்டானோட வேவ் ஃபங்க்ஷன்ஸ்
தொட்டாலே அழிஞ்சு போயிடுது அப்படின்ற அந்த ஃப்ரெஜிலிட்டி தான் இங்கே சென்சிங்க்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. எது மெஷர்மெண்ட்ஸ்க்கு கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோமோ அந்த பண்பு தான் இங்கே குவாண்டம் சென்சிங்க்கு முக்கிய அடிப்படையாகவே இருக்குது. தொட்டாலே அழிஞ்சிடும்னு சொல்லக்கூடிய அந்தளவுக்கு உணர்திறன் கொண்ட குவாண்டம் சிஸ்டத்தை தான் நம்ம இங்கே குவாண்டம் சென்சிங்க்கு அடிப்படையாக வச்சுக்கிறோம். சார், குவாண்டம் மெட்டீரியல்ஸ்னா என்ன? எஸ், இப்போ நீங்கள் குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு நீங்கள் எதை மெயினாக யூஸ் பண்ணுறீங்க? சிலிக்கான் செல்ஸை யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு குவாண்டம் பிட்டை எப்படி உருவாக்குவீங்க? இப்படி ஒரு குவாண்டம் பிட்டை உருவாக்குனீங்கன்னா எப்படி பாதுகாப்பீங்க? ஒரு குவாண்டம் பிட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறது எதுனா குவாண்டம் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது. ஒரு குவாண்டம் பிட்டை உருவாக்கி அதனோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறையா குவாண்டம் மெட்டீரியல்ஸ், குவாண்டம் வெல்ஸ், குவாண்டம் டாட்ஸ், மல்டி லேயர்ஸ், ஹெட்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ், இப்படி சொல்லக்கூடிய மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவைப்படுது. எடுத்துக்காட்டாக சொல்கிறதா இருந்தால் சிங்கிள் ஃபோட்டான் சோர்சஸ் உருவாக்கணும், சிங்கிள் ஃபோட்டான் டிடெக்டர்ஸ் உருவாக்கணும், என்டாங்கிள் ஃபோட்டான் பேர்ஸ் உருவாக்கணும். அப்படின்னா இதெல்லாம் உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு மெட்டீரியல் தேவை. மெட்டீரியல் சொல்லும்போது செமிகண்டக்டர்ஸ், குறைக்கடத்திகள் அப்படின்னு சொல்கிறோம், கேலியம் ஆர்சனைட்ஸ். இப்போ சிலிக்கன் ஜெர்மனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய குவாண்டம் வெல் ஹெட்ரோ ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்கணும். அப்படின்னா எலக்ட்ரான் ஸ்பின்னை நம்ம குவாண்டம் பிட்டை அதில் பயன்படுத்த முடியும். அங்கே குவாண்டம் பிட்டை நம்ம ஐசோலேட் பண்ணி வச்சுட்டு நம்மளோட கம்ப்யூட்டிங்க்கு யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி இந்த குவாண்டம் வெல் ஹெட்ரோ ஸ்ட்ரக்சர்ஸை பயன்படுத்துறதுக்கு கேலியம் ஆர்சனைட் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் தேவை. ஸோ கேலியம் ஆர்சனைட், அலுமினியம் கேலியம் ஆர்சனைட், இந்த மெட்டீரியலை வச்சுட்டு people are making quantum well heterostructures. இது ஒன்று. டோபாலஜிக்கல் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி புது வகையான மெட்டீரியல் இப்போ வந்துட்டுருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, they are giving a strongly protected surface states. ஸோ ஒரு பிரத்யேகமான பண்புகள், குவாண்டம் பண்புகள் கொண்ட ஒரு சர்ஃபேஸ்லேயே என்னால் குவாண்டம் பண்புகளை தீர்மானிக்கிறது மற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வசதியை உருவாக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ். கிராஃபீன் இப்படின்றது இப்போ கரண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு மெட்டீரியல். டைமண்ட், வைரம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ செயற்கையாக நம்ம டைமண்டை உருவாக்குனா டைமண்டில் உள்ள ஒரு டிஃபெக்ட் சைட்ஸ், என்வின்னு சொல்லுவோம், நம்ம நைட்ரஜன் வேக்கன்சியை பயன்படுத்தி நம்மளால் எலக்ட்ரான் குவாண்டம் பிட்டை உருவாக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும். இப்போ கரண்ட்லி உள்ள எல்லா குவாண்டம் பிட் எதுவுமே எதை அடிப்படையாக இருக்குன்னா டைமண்ட் டிஃபெக்ட்ஸில் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நைட்ரஜன் வேக்கன்சியை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி. அப்போ வாண்டர்வால்ஸ் குவாண்டம் டாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் உருவாக்குறதுக்கு மெட்டீரியல்ஸ் துறையிலான ஆராய்ச்சி தேவை. அப்போ இந்த வகையான மெட்டீரியல்கள்லாம் உருவாக்குனா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா குவாண்டம் பிட்டுகளை உருவாக்குவது, குவாண்டம் பிட்டுகளை கட்டுப்படுத்துவது, இதெல்லாம் சாத்தியமாகும். ஸோ அதுக்கு நமக்கு நிறைய குவாண்டம் மெட்டீரியல்ஸ் தேவை. இதில் ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா மிக தனியாக போயிட்டுருக்கு. சார், குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் நம்ம என்னென்ன மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்? எஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கிளாசிக்கலில் திங்க் பண்ணுற மாதிரியே லாஜிக் சர்க்கியூட்ஸ், தர்க்கத்தின் அடிப்படையிலான சர்க்கியூட்ஸ் குவாண்டம்லையும் பயன்படுத்துறது ஒரு மாடல். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சர்க்கியூட் கேட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோமாட்ஸ் கேட், சீனாட் கேட்ஸ், இதை பயன்படுத்தி என்டாங்கிள்மெண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பண்ணுறது, பல்வேறு வகையான குவாண்டம் சர்க்கியூட்களை உருவாக்கி அதன் மூலமாக கணக்கீடுகளை செய்வது, பிட்ஸை ஸ்டோர் பண்ணுறது, பிட்ஸை ரிட்ரீவ் பண்ணுறது, இது சர்க்கியூட் கேட் மாடல் அப்படின்றது. எடுத்துக்காட்டு ஹைட்ரோமாட்ஸ் கேட், சீனாட் கேட். இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா அடியபேட்டிக் குவாண்டம் மாடல், குவாண்டம் அனீலிங் அப்படின்றது சொல்கிறது இருக்குது. அது என்னென்னா, நம்ம இனிஷியலாக ஒரு குவாண்டம் ஸ்டேட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதுலேருந்து சீக்வென்ஸாக பல்வேறு மெஷர்மெண்ட்ஸ் அந்த குவாண்டம் பிட் மேலே நம்ம நடத்துறது கூடியன்றான ஒரு மாடல். இது அப்படியே டெக்னிக்கலாக போகும். டோபாலஜிக்கல் மாடல் அப்படின்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ஒரு கிறிஸ்டல் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ஒரு படிகம். அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் எல்லாம் பீரியாடிக்காக இருக்கும். ஏதாவது ஒரு பிளெயினில் பார்த்தீங்கன்னா we can bridge anions in 2-dimensional lattices. இப்படி 2-dimensional lattices-ல நம்ம குவாண்டம் பிட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக என்டாங்கிள்மெண்ட் போன்ற விஷயங்களை சிறப்பாக உருவாக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும். அப்போ இந்த கிரிட்டில் பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ் டோபாலஜிக்கல் மாடல் அப்படின்றது ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 மாடல் இருக்குது. அப்போ எல்லாரும் படிக்கக்கூடியது பரிச்சயமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் கேட் மாடல். ஏன்னா நம்ம கிளாசிக்கலாக அதுதான் பண்ணுறோம். நாட் கேட்டு, நேண்ட் கேட், ஆண்ட் கேட், அதுலேருந்து உருவாக்கக்கூடிய ஹாஃப் ஆடர், ஃபுல் ஆடர். இதே மாதிரி குவாண்டம்லேயும் பார்த்தீங்கன்னா பல்வேறு லாஜிக் கேட்ஸ் இருக்குது. அந்த கேட்ஸை யூஸ் பண்ணி we can do a lot of quantum computations. சார், நேஷனல் குவாண்டம் மிஷன் இதோட அப்ஜெக்டிவ் சொல்ல முடியுமா? குவாண்டம் இயற்பியல் அப்படின்றது வெறும் ஏட்டு படிப்பாக மட்டும் இல்லாமல், அது ஒரு தத்துவ துறைக்கு மட்டுமே உரிய ஒரு விஷயமா இல்லாமல், அதை பயன்படுத்தி தொழில்நுட்பங்களை வளர்க்கவும் மேம்படுத்தவும் முடியும் அப்படின்னு கூடிய சகாப்தம் இப்போ நிலவுது.
குவாண்டம் 2. இதில் பல்வேறு நாடுகளும் வந்து போட்டி போட்டு இதில் வேலை செய்கிறாங்க. அதில் இப்போ இந்தியாவும் தன்னுடைய பங்குக்கு குவாண்டம் ஈகாலஜி சிஸ்டத்தை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உருவாக்கணுன்றதன் அடிப்படையில் 2023 இந்திய அமைச்சரவை இந்த நேஷனல் குவாண்டம் மிஷன் அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்து அடுத்த 8 வருடங்களில் இந்த குவாண்டம் 2 சகாப்தத்தில் பல்வேறு குவாண்டம் தொழில்நுட்பங்களை வளர்த்தெடுக்கவும் ஆராய்ச்சிகளை உருவாக்கவும் அதுக்கு வந்து ஃபண்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அங்கேயும் இங்கேயுமே நடக்கக்கூடிய ஒரு சில ரிசர்ச் மட்டும் இல்லாமல் ஒரு குடையின் கீழ் ஒரு அப்ஜெக்டிவை நம்ம தெளிவாக வரையறுத்து குவாண்டம் டெக்னாலஜியில் அடுத்த 4 வருஷத்தில் குவாண்டம் டெக்னாலஜியில் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கணும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ்ஸை உருவாக்கி குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் என்னென்ன பண்ண போகிறோம், அதுக்கு நமக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது, அதில் ஆராய்ச்சி நம்ம எந்த அளவுக்கு மேம்படுத்தணும், அதில் நம்ம தற்சார்பாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன, இதே மாதிரி குவாண்டம் சென்சிங் துறையில் எந்தெந்த ஆராய்ச்சி பண்ணணும், இந்த ஆராய்ச்சிகள் பண்ணுறது மூலமாக இஸ்ரோவுக்கு என்ன பயன் இருக்குது, இதையெல்லாம் அலைசி ஆராய்ச்சி உருவாக்கின திட்டம் தான் நேஷ்னல் குவாண்டம் மிஷன். ஸோ அந்த நேஷ்னல் குவாண்டம் மிஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையாக என்ன இருக்குன்னா நம்ம நாட்டில் ஒரு இண்டிஜினஸாக குவாண்டம் கம்ப்யூட்டிங் உருவாக்கணும். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை நாம் வந்து உருவாக்கணும். வல்லரசு நாடுகள் இதில் அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகள் இந்த துறையில் 4 கால் பாய்ச்சலில் போயிட்டுருக்கும்போது நாமளும் இதில் வந்து உருவாக்கணும் அப்படின்ற அடிப்படையில் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்ற துறையை வளர்த்தெடுக்கணும். அதில் ஒரு 3 அப்ஜெக்டிவ் வச்சுருக்காங்க. இடைக்கால கட்டமாக ஒரு இன்டர்மீடியேட் குவாண்டம் கம்ப்யூட்டர் கட்டுறதுனா நம்மளுக்கு ஒரு மினிமம் ஒரு 20லேருந்து 50 குவாண்டம் பிட் உள்ள ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரை உருவாக்குவது அப்படின்ற ஒரு திட்டம். இதை கட்டி முடிச்சதுக்கப்புறமா 50லேருந்து 100 குவாண்டம் பிட்களை அதுக்கு அடுத்த 5 வருஷத்தில் உருவாக்குறது. கடைசியாக 8 வருஷத்தில் வந்து 50லேருந்து 1000 குவாண்டம் பிட்ஸ் உள்ள ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸை உருவாக்குறது அப்படின்றது இந்த நேஷ்னல் குவாண்டம் மிஷனோட ஒரு முதன்மையான நோக்கம். நம்ம நாட்டில் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை உருவாக்குறதுன்றது ஒரு முதன்மையான கடமை அப்படின்றது இது இந்த திட்டத்தினுடைய ஒரு முதல் பகுதி. 2வது பகுதி அப்படின்னா செயற்கைக்கோள் அடிப்படையிலான குவாண்டம் தகவல் தொடர்பு அப்படின்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குவது. இப்போ சைனா அதை வந்து பண்ணியிருக்காங்க. 2 கிரவுண்ட் ஸ்டேஷன் எடுத்துக்கணும். ஒன்று சென்னைன்னு வச்சுக்குவோம், இன்னொன்று டெல்லின்னு வச்சுக்குவோம். எனக்கு ஒரு சேட்டலைட் இருக்குது. நான் அனுப்பக்கூடிய தகவலை குவாண்டம் என்கிரிப்ஷன் மற்றும் குவாண்டம் டிக்ரிப்ஷன் பண்ணி அதை பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு செக்யூர்டாக டிரான்ஸ்மிஷனை அனுப்பக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குறது. ஸோ இட்ஸ் சேட்டலைஸ்டு பேஸ்டு குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸ். இதில் முக்கியமாக ISRO போன்ற துறையெல்லாம் இதில் முக்கியமாக முதன்மையாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. சேட்டலைஸ்டு பேஸ்டு குவாண்டம் கம்யூனிகேஷன் நிறுவுவது, அதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துறது, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து காட்டுவது அப்படின்றது நேஷ்னல் குவாண்டம் மிஷனோட 2வது தலையாய கடமை இல்லை அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 3வது இதே குவாண்டம் மிஷன்ஸ் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன்ஸ் யூசிங் குவாண்டம் பிட்ஸ் 2 இடைப்பட்ட நகரங்களுக்கு இடையில செஞ்சு காட்டுறது. ஏற்கனவே ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன், இன்டர்சிட்டி குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஒரு இடத்துல டிரான்ஸ்மிட்டர் இருக்காரு, இன்னொரு இடத்துல ரிசீவர் இருக்காரு. டிரான்ஸ்மிட்டர் தகவலை ரிசீவருக்கு அனுப்புறாரு. இதை எப்படி அனுப்புறாருன்னா என்கிரிப்ட் பண்ணி அனுப்புறாரு. என்கிரிப்ட் பண்ணி அனுப்புவதுக்கு உண்டான அந்த கீ கடவுச்சொல் பாஸ்வேர்டு என்னவா இருக்குன்னா குவாண்டம் பிட்டாக இருக்குது. அப்போ இந்த குவாண்டம் பிட் அதே டிஸ்டன்ஸ்க்கு ரிசீவரை போய் அடையணும். ரிசீவர் அந்த குவாண்டம் பிட்டை மெஷர்மெண்ட் செய்கிறது மூலமாக கீயை கண்டுபிடிச்சு இன்ஃபர்மேஷனை டீகோட் பண்ணணும். இதுதான் வந்து மேட்டர். ஸோ நீங்கள் இதில் கிளாசிக்கல் தகவலோட என்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான குவாண்டம் பிட்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பி அதை ரிசீவர் டீக்ரிப்ஷன் பண்ண தெரிஞ்சு அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு உண்டான அந்த ஃபுல் ப்ராசஸும் சேர்ந்தது தான் இன்டர்சிட்டி குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை நான் சென்னைக்கும் டெல்லிக்கும் இடையில பண்ணோம்னா கிட்டத்தட்ட 2500லேருந்து 3000 கிலோமீட்டர். இவ்வளோ தொலைவுகளில் இருந்து கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். IIT டெல்லியில் இந்த மாதிரியான ஒரு மெஷர்மெண்ட்ஸ், ஃப்ரீ ஸ்பேஸ் மெஷர்மெண்ட்ஸ் 1 கிலோமீட்டரில் செஞ்சு காமிச்சிருக்காங்க. அகமதாபாத் PRLல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங்க்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஸோ இது இன்டர்சிட்டி குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன்றது இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம். குறைந்த தொலைவு 30 மீட்டர் 1 கிலோமீட்டர் அப்படின்னு இல்லாமல் 2 இடைப்பட்ட நீண்ட தொலைவு கொண்ட நகரங்களுக்கு இடையில் குவாண்டம் பிட்ஸ் வந்து எஃபிஷியண்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திருப்பி அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் வந்து இதில் இருக்குது. ஸோ அதுக்கு இன்டர்சிட்டி குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் அது ஒரு ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ்ஸ். குவாண்டம் நேஷ்னல் குவாண்டம் மிஷனோட இன்னொரு அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா மல்டி நோட் குவாண்டம் நெட்வொர்க்ஸை உருவாக்குறது. அது என்ன மல்டி நோட் குவாண்டம் நெட்வொர்க்ஸ்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக தான் ஃபோட்டானை அனுப்புகிறீங்க.
ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக நீங்கள் ஒரு 100 ஃபோட்டான் அனுப்புனீங்கன்னா லாஸ் காரணமாக என்ன ஆகும்னா அதில் ஒரு 50லேருந்து 60 ஃபோட்டான் வந்து அழிஞ்சு போகும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா தகவல் வந்து அழியிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மெயின்லி பிகாஸ் ஆஃப் த லாஸ் அண்ட் டிசிபேஷன்ஸ் இன்வால்வ் இன் த ஃபைபர். எப்படி நம்ம நார்மல் கம்யூனிகேஷனில் பூஸ்டர் வைக்கிறோமோ, ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒரு பூஸ்டர் வச்சு அந்த தகவலை நம்ம பூஸ்ட் பண்ணி ஆம்ப்ளிஃபை பண்ணி திருப்பி அனுப்புகிறோன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில நான் வந்து குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸ் பண்ணணும், என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன்ஸ் குவாண்டம் பிட் சென்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன், நான் ஒவ்வொரு 30 கிலோமீட்டர் இல்லை 50 கிலோமீட்டர் தொலைவிலையும் நான் ஒரு மல்டி நோட் குவாண்டம் நெட்வொர்க்கை உருவாக்குறேன். ஒரு நோட் அப்படின்றத உருவாக்குறேன். நோட் இந்த சென்ஸ் குவாண்டம் ப்ராசஸிங் சென்டர். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் அனுப்பிச்ச என்கிரிப்ஷன் குவாண்டம் கீயை வாங்கிட்டு அது ஒரு புதுசாக இன்னொரு குவாண்டம் கீயை அடுத்த நோடுக்கு அனுப்பும். இதனால என்ன பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னா, ஏற்கனவே குவாண்டம் கீயை டேம்பர் பண்ணால் தெரிஞ்சிடும், குவாண்டம் கீயை டேம்பர் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு சூழலில் ஒவ்வொரு நோட்லேயுமே நீங்கள் குவாண்டம் கீயை மாற்றி கொடுத்து ரிசீவருக்கு கொண்டு போக முடிஞ்சதுன்னா டேட்டா இஸ் மோர் அண்ட் மோர் செக்யூர்ட், இட்ஸ் ஹைலி என்கிரிப்டட், இட் இஸ் நாட் பாசிபிள் டு பிரேக் அப்படின்னு வருது. அதே மூலமாக நீங்கள் குவாண்டம் சிக்னல் என்ன பண்ண முடியும், என்டாங்கிள்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் ஸ்வாப் பண்ண முடியும். அப்புறம் ஃபோட்டானோட எனர்ஜியை அதிகரிக்க முடியும், ஒரு பூஸ்டராக செயல்பட முடியும். அப்போ நீங்கள் இந்தியாவில் குவாண்டம் கம்ப்யூட்டிங் உருவாக்கணும், இந்தியாவில் குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸ் உருவாக்கணும்னா சேட்டலைட் மூலமாக வி ஹாவ் டு டூ. பின்ன 2 பெரிய நகரங்களுக்கு இடையில் இதே வேலையை செய்யணும். 2 பெரிய நகரங்களுக்கு இடையில் குவாண்டம் பிட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா நம்மளுக்கு பூஸ்டர்ஸ் தேவை. அதுக்கு மல்டிநோட் குவாண்டம் நெட்வொர்க்ஸ் பண்ணணும் அப்படின்றது இது ஒன்று. இது போக குவாண்டம் தொழில்நுட்பத்தில் முக்கியமாக குவாண்டம் சென்சிங்ஸ் அந்த துறையை வளர்த்தெடுத்தாதான் உற்பத்தி துறையை மேம்படுத்த முடியும், மைனிங்கில் புதிய வாய்ப்புகளை உருவாக்க முடியும், தொலைத்தொடர்பு மற்றும் நேவிகேஷனில் புதிய வாய்ப்புகளை உருவாக்க முடியும். அப்படின்றதன் அடிப்படையில் குவாண்டம் சென்சிங்லையும் உருவாக்குவது, அதில் வேலை செய்வது, அதில் வேலை செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர்களை சப்போர்ட் பண்ணுவது, புதிய ஆராய்ச்சி திட்டங்களை ஊக்குவிப்பது அப்படின்றது இந்த நேஷனல் குவாண்டம் மிஷனோட ஒரு பகுதியாக இருக்குது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா குவாண்டம் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிவைசஸ். இப்போ நம்ம நாட்டிலேயே ஒரு சிலிக்கான் சிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு வசதி இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. இது நார்மல் கம்ப்யூட்டிங்க்கே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி குவாண்டம் பிட்டை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு மெட்டீரியல்ஸை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான ஆராய்ச்சிகளை சப்போர்ட் பண்ணுறது, ஊக்குவிக்கிறது, ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுறதும் இந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதி. எடுத்துக்காட்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எலக்ட்ரான் குவாண்டம் பிட்டை உருவாக்கணும்னா உங்களுக்கு செயற்கையாக வைரத்தை உருவாக்கணும். யூ ஹாவ் டு ஆர்டிஃபிஷியலி கிரியேட் டைமண்ட்ஸ். அப்போ சென்னை ஐஐடி மெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டைமண்ட் சென்டர்ஸ் உருவாக்குறதுக்கு மத்திய அரசு நிதி உதவி செய்யுது. ஸோ அந்த இடத்துல வாட் they are doing, they are creating diamonds for creating quantum bits. அது அந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குவாண்டம் என்கிரிப்ஷனுக்கு இல்லை குவாண்டம் கம்யூனிகேஷனுக்கு எனக்கு என்டாங்கிள்டு ஃபோட்டான்ஸ் தேவை. என்டாங்கிள்டு ஃபோட்டான்ஸ் வேணும்னா எனக்கு நான்லீனியர் மெட்டீரியல்ஸ் வேணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டா போரோசிலிகேட் இதை உருவாக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு தனியான எனக்கு வேதியியல் தொழிற்சாலைகள், அந்த படிகத்தை வளர்ப்பது இது தேவை. டோபாலஜிக்கல் செமிகண்டக்டர்ஸை உருவாக்கணும்னா அதுக்கு தேவையான வசதிகளை உருவாக்குது, க்ளீன் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வேணும். அப்படின்னா இது பல்வேறு துறைகள் தொட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் இதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்றதும் இந்த நேஷனல் குவாண்டம் மிஷனோட ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. சார், குவாண்டம் துறையில் இந்தியாவில் என்னென்ன ரிசர்ச்லாம் நடக்குது? ஸோ இப்போ குவாண்டம் துறை அப்படின்னு சொல்லும்போது தொழில்நுட்பத்தில் குவாண்டம் கிரிப்டோகிராஃபியில் பல்வேறு அல்காரிதம்ஸ் எழுதுவது, இதை தியரிட்டிக்கலாக நீங்கள் பண்ண முடியும். அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆராய்ச்சி அது ஒரு முதன்மையானது. அது குவாண்டம் சென்சிங்ஸ் அண்ட் டிவைசஸ் முதன்மையாக ஐஐடி பாம்பே இதில் பார்த்திங்கன்னா முன்னணியில் இருக்காங்க. பல்வேறு வகையான சென்சர்ஸ், பர்டிகுலராக மேக்னட்டோமீட்டர் ஃபார் மெஷரிங் தி ஸ்மாலஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், கிராவிட்டோமீட்டர் டு மெஷர் த சேஞ்ச் இன் கிராவிட்டி, அண்ட் டெம்பரேச்சர் சென்சர்ஸ் அண்ட் ப்ரெஷர் சென்சர்ஸ் இதை பற்றின ஆராய்ச்சிகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அண்ட் ஐஏஎஸ்சியில் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரிலேட்டடான ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. ஐஐடி டெல்லியில் பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடான ஆராய்ச்சிகள் அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த குவாண்டம் இயற்பியலுக்கு 2 பெரிய இயற்பியல் துறையினுடைய பங்களிப்பும் அவசியம். அது ஒன்று என்ன அப்படின்னா கண்டென்ஸ் மேட்டர் ஃபிசிக்ஸ், படிக ஆராய்ச்சி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒளியியல். ஏன்னா நம்ம முதன்மையாக ஆப்டிக்கல் ஃபைபர் தான் ஃபோட்டான் குவாண்டம் பிட்க்கு யூஸ் பண்ணுறோம். டைமண்ட் போன்ற படிகங்களை தான் எலக்ட்ரான் குவாண்டம் பிட்க்கு யூஸ் பண்ணுறோம்.
அப்போ குறைக்கடத்திகளை உருவாக்குவது, அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, அதற்குண்டான அடிப்படை வசதிகள் ஆராய்ச்சியும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தியரட்டிக்கலாக பண்ணுறது. சிமுலேஷன்ஸ், அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரை மட்டுமே வச்சுக்கொண்டு பல்வேறு அல்காரிதம்ஸ் கோடிங் டெவலப் பண்ணுற ஆராய்ச்சியும் போயிட்டுருக்கு. ஸோ குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸ்க்கு தேவையான பல்வேறு அல்காரிதங்கள்ஸ் உருவாக்குவது, அதுவும் இந்திய நாட்டில் வந்து சிறப்பாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் குவாண்டம் சென்சிங், இதில் போக இல்லாமல் நான்லீனியர் ஆப்டிக்ஸ், கண்டென்ஸ் மேட்டர் ஃபிசிக்ஸ், இது போக பல்வேறு துறைகளில் உள்ள ஹார்ட்வேர் பார்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ஸ் ஓட ஹெல்ப் இல்லாமல் இந்த குவாண்டம் பண்ண முடியாது, அதுவும் பண்ணுறாங்க. சார், அரசு துறையில் என்னென்ன குவாண்டம் ரிசர்ச் தான் செய்யப்படுது? ஸோ குவாண்டம் டெக்னாலஜியை பொறுத்தளவில் இந்திய அரசு துறையில் நம்ம 3 எடுத்துக்குவோம். ஒன்று வந்து DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்றது இந்திய நாட்டுக்கு உண்டான ஆர்மி, நேவி மற்றும் விமானம் முப்படைக்கும் தேவையான அறிவியல் ஆராய்ச்சிகள். ஸோ முக்கியமாக கிரிப்டோகிராஃபியில் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி முதன்மையான பங்களிப்பாக இருக்கும். அப்போ குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸ்லேயும் வந்து முதன்மையான ஒரு பங்களிப்பை DRDO செஞ்சுட்டு வருது. இப்போ DRDO இந்த குவாண்டம் டெக்னாலஜி ரிலேட்டடான ரிசர்ச்சில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம நல்லா கவனிக்கணும். ஏன்னா BSc MSc படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் அது ஒரு ஃப்யூச்சரில் அது ஒரு நோடல் பாயிண்ட்டாகவும் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ DRDO இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் குவாண்டம் டெக்னாலஜிஸ் அப்படின்னா அவங்க மே 2025 டெல்லியில் தான் குவாண்டம் டெக்னாலஜி ரிசர்ச் சென்டர் QTRC அப்படின்றத உருவாக்குனாங்க. இதனோட முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா இண்டிஜினஸாக ஒரு ரிசைலண்டான ஒரு குவாண்டம் கம்யூனிகேஷனை நாட்டில் உருவாக்குறது, அப்புறம் குவாண்டம் சென்சிங் அண்ட் நெட்வொர்க்கிங் டெக்னாலஜிஸை இந்தியாவில் உருவாக்குறது அப்படின்றது இது ஒரு முதன்மையான நோக்கம். ஸோ குவாண்டம் டெக்னாலஜி ரிசர்ச் சென்டர் QTRC அப்படின்றது நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சென்டர். அது குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இது DRDOட ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஏற்கனவே ஒரு 100 கிலோமீட்டர் கமர்ஷியல் ஆப்டிக்கல் ஃபைபரில் they have demonstrated a secure unbreakable encryption for military communications. அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஸ்பேஸ் குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸ் IIT டெல்லியோடு சேர்ந்து DRDO ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் ஃப்ரீ ஸ்பேஸில் வெட்ட வெளியில் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸ்ன்றதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாத DRDO குவாண்டம் சென்சர்ஸ் டெவலப் பண்ணுறது, பர்டிகுலராக அட்டாமிக் மேக்னட்டோமீட்டர்ஸ் உருவாக்குறது. எதுக்கு அட்டாமிக் மேக்னட்டோமீட்டர்ஸ்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ ஹை சென்சிட்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு டிடெக்ஷன்ஸ் எந்த அளவுக்குன்னா ஃபெம்டோ டெஸ்லா வரைக்கும் 10⁻⁻15 டெஸ்லாவை கூட டிடெக்ட் பண்ணக்கூடிய உணர்கருவிகளை உருவாக்குவதும் DRDOட இனிஷியேட்டிவ்ஸ் முக்கியமான ஒரு நோக்கம். அட்டாமிக் கிளாக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நேரத்தை அளவிடக்கூடிய கருவி துல்லியமாக இருந்தால் தான் GPS வந்து சக்ஸஸ் ஆகும், இல்லாட்டினா ஆகாது. எந்த அளவுக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திராயன் கூட நீங்கள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். நீங்கள் சந்திராயன் போய் நிலவில் இறங்குது அப்படின்னா சந்திராயன் மூவ் ஆகக்கூடிய அந்த ஆர்பிட்டோட பொசிஷன்ஸில் 1 இன்ச் 2 இன்ச் டீவியேஷன்ஸ் இருந்தாலும் ஃபைனல் டெஸ்டினேஷன் போய் சேர்றதில் பிரச்சனையாகும். அப்போ நீங்கள் 1 செகண்ட் இல்லை நேரத்தை எப்படி கணக்கிடணும், எவ்வளோ துல்லியமாக கணக்கிடணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து லெத்தார்ஜிக்காகவும் இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் 1 மினிட்டுக்கு மொத்தம் 60 செகண்ட்ஸ் இருக்குது. 1 செகண்ட்ஸை குறைச்சிக்குவோமே, 59 செகண்ட்ஸ் அப்படின்னா நம்ம மளிகை கடையில் வந்து ஒத்துக்குவாங்க. நீங்கள் 1 கிலோ கத்திரிக்காய் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 990 கிராம் கத்திரிக்காய் போட்டால் கூட ஓகே 10 கிராம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வரலாம். ஆனால் அறிவியல் அப்படி பண்ண முடியாது. 1 செகண்ட் தப்புனாலும் தவறிவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷங்கள். அப்போ எவ்வளோ டைம் லேக் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு தொலைதூர ஒரு ஸ்டாரோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் மில்லியன்ஸ் லைட் இயர்ஸ் அவையில் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஒரு மார்ஸ்க்கு நீங்கள் ஒரு பயணம் திட்டமிடுறீங்க அப்படின்னா நேரம் வந்து துல்லியமாக இருக்கணும். இல்லை நிலவில் உங்களோட பொருளை தரை இறக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் இந்த GPS அப்படின்றது பொசிஷனிங் சிஸ்டம்ஸ் ஆஃப் யுவர் சேட்டலைட், உங்களோட மிஷனோட பொசிஷன்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண கிளாக் பயன்படுத்த முடியாது, அட்டாமிக் கிளாக் தான் யூஸ் பண்ணுறாங்க. அட்டாமிக் கிளாக்கோட துல்லியம் அப்படின்றது எந்த அளவுக்கு அப்படின்னா 300 பில்லியன் வருடங்களுக்கு 1 செகண்ட் மிஸ் ஆகும். யோசிச்சு பாருங்கன்னா கற்பனை செய்து பாருங்க, 300 பில்லியன் வருடங்களுக்கு அப்புறம் தான் 1 செகண்ட் எரர் வரும். அப்போனா நேரத்தை நம்மளால் அந்த அளவுக்கு அத்தனை டிஜிட்ஸில் துல்லியமாக அளவிட முடியும்.
அது வந்து மிக மிக முக்கியம் டிஆர்டிஓக்கும் சரி ஐஎஸ்ஆர்ஓக்கும் சரி. ஸோ இப்போ டிஆர்டிஓ அந்த அட்டாமிக் கிளாக்ஸ் டெவலப் பண்ணுறதுலையும் முதன்மையான பங்களிப்பு செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இது தவிர இண்டிஜினியஸ் காம்போனன்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் சோர்சஸ் உருவாக்குறது, டிடெக்டர்ஸ் உருவாக்குறது, பர்டிகுலராக சிங்கிள் ஃபோட்டான் சோர்சஸ் ஆன் LNOI அப்படின்னு பேர். LNOIன்றது ஒரு நான்லீனியர் கிறிஸ்டல்ஸ், லித்தியம் நியோபேட் ஆன் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான ஆராய்ச்சி வந்து முற்றிலும் புதியது. ஸோ அப்போ இளைஞர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் ஆராய்ச்சிக்கும் இந்த மாதிரி துறைகளையும் வந்து நாட முடியும். இது டிஆர்டிஓ முதன்மையாக பண்ணிட்டு இருக்கு. இது டிஆர்டிஓட முயற்சிகள். ஐஎஸ்ஆர்ஓ அப்படின்னு எடுக்கும்போது தே ஆர் ட்ரைங் ஃபார் சேட்டலைட் பேஸ்டு கம்யூனிகேஷன்ஸ், SBQC அப்படின்னு பேர். அது ஸோ சேட்டலைட் டு கிரவுண்ட் ஒரு குவாண்டம் கம்யூனிகேஷனை எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுறது அப்படின்றது. இதே மாதிரி மார்ச் 2021 இஸ்ரோ தே அச்சீவ்டு ஃப்ரீ ஸ்பேஸ் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் அதையும் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அது 300 மீட்டர் தொலைவில் வந்து பண்ணது அது. ஸோ இது ஒன்று இருக்குது. குவாண்டம் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லும்போது டிஆர்டிஓ மாதிரியே அட்வான்ஸ்டு சென்சிங், நேவிகேஷன்ஸ், அட்டாமிக் கிளாக்ஸ் அண்ட் என்ஹான்சிங் ஸ்பேஸ் பேஸ்டு சர்வீலியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக ஐஎஸ்ஆர்ஓ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நாட்டில் உள்ள IITs, NITs, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் மற்றும் இதர ஆராய்ச்சி நிறுவனங்களோடு சேர்ந்து கொலாபரேட்டிவ் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த கொலாபரேட்டிவ் ஒர்க்கில் இருந்து ஸோ தே டிஃபைன் அ ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ், அதுலேருந்து முன்னேறி போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து குவாண்டம் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஐஎஸ்ஆர்ஓவோட முயற்சிகள். ரயில்வே மற்றும் விமானத்துறையை எடுத்துட்டிங்கன்னா முதன்மையான இஷ்யூஸ் வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிராஃபிக் கண்ட்ரோல். டிராஃபிக் கண்ட்ரோலில் கரண்ட்டில் நம்ம புகுத்த வேண்டிய புதுமை அப்படின்னா சிக்னல் சிஸ்டத்தை எப்படி டெவலப் பண்ணுறது. இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிக்னல் சிஸ்டம் இஸ் நாட் லைக் ஹைலி சொஃபஸ்டிகேட்டட் அகெயின்ஸ்ட் ஃபாக். ஒரு பனிமூட்டம்லாம் இருந்தால் ரயில்கள் காலதாமதம் அப்படின்றது தவிர்க்க முடியாததாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாங்க, நீங்கள் ஒரு குவாண்டம் சென்சர்ஸ் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா சிக்னல் சிஸ்டத்தை டெவலப் பண்ண முடியும். எனக்கு பனிமூட்டம் எவ்வளவு இருந்தாலும் கூட சிக்னலில் தவறிழைக்காத முடியப்படி நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி குவாண்டம் சிக்னலிங் அப்படின்றது சிக்னல்னால் வரக்கூடிய எரர்ன்றதை நம்ம அடிக்கடி பார்க்குறோம். அதை வந்து நம்ம வி ஹாவ் டு நல்லிஃபை டு 0. நீங்கள் சிக்னல் வந்து தப்பாச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இட்ஸ் நாட் அ மேனுவல் எரர், மனித தவறுகள்னால கூட சிக்னல் எரர் வர்றதில்லை. எலக்ட்ரானிக்ஸில் ஏற்படக்கூடிய சர்க்கியூட்ஸ் இதில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சிக்னல் தவறுகள் நடக்கலாம். அந்த சிக்னல் தவறுகளை நம்ம எதன் மூலமாக தவிர்க்க முடியும்? குவாண்டம் கம்யூனிகேஷன் சிக்னல்ஸ் மூலமாக நம்ம அறவே இந்த பிரச்சனையை அகற்ற முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குறதுல முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. ரயில்கள் புறப்படக்கூடிய நேரம், தாமதம், லாஜிஸ்டிக்ஸ் இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டிங் இருந்ததுன்னா இன்னும் வசதியாக இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியம். இதே இது அப்படியே விமானத்துறைக்கும் பொறுத்து பார்த்திங்கன்னா விமானத்தை பொறுத்தளவில் நேவிகேஷன்றது ரொம்ப முக்கியம், ரேடார்ன்றது. அப்போ விமானத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா கைரோமீட்டர்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட திசை காட்டக்கூடிய கருவி, இதெல்லாம் குவாண்டம்மை வச்சு பண்ணுறக்கூடிய ஒரு முயற்சி போயிட்டுருக்குது. முக்கியமாக தட்பவெப்ப நிலையை அறிந்து கொள்வது, வானிலை மாற்றங்களை மிக துல்லியமாக அளவிடுவது, புயல் எப்போ வரும், டர்புலன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும், எஃபெக்ட் இருக்கும், இதெல்லாம் குவாண்டம் சென்சிங் டிவைசஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறது, அதை விமானத்துறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இது ஒன்று. லாஜிஸ்டிக்ஸ் துறையிலையும் கூட பார்த்திங்கன்னா எந்த ஏர்போர்ட்டில் விமானத்தினுடைய உதிரி பாகங்கள் அல்லது அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை ட்ராக் பண்ணி ஒரு டேஞ்சர், ஒரு ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் ஃப்ளைட்டை பத்திரமா நியரஸ்ட் ஏர்போர்ட்டில் இறக்கணும் அப்படின்னா வாட் வி நீட் இஸ் அல்காரிதம் பேஸ்டு ரிசர்ச். அதுக்கு நம்ம ஒரு குவாண்டம் அல்காரிதம்லாம் போட்டு பண்ணி மினிமைஸ் பண்ணி துல்லியமாக இடத்த சொல்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விமானத்துறையிலும் இந்த முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்திய ரயில்வே துறையிலையும் சிக்னலிங் டெவலப் பண்ணுறதுக்கு குவாண்டம் சென்சர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் பேஸ்டு முயற்சிகளும் பொதுவாக போயிட்டுருக்கு. சார், குவாண்டம் சயின்ஸில் ஃபியூச்சரில் என்ன நடக்க சான்ஸ் இருக்குது? இப்போ குவாண்டம் டெக்னாலஜியோட சகாப்தத்துக்கு உள்ளே தான் நம்ம நுழைஞ்சிருக்கோம். இப்போ இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா சமூகவியல்லையே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி சக்திகளோட வளர்ச்சியை அதிகரிக்க வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சமூகத்திலேயே ஒரு ஒட்டுமொத்த மாற்றத்தையே கூட உருவாக்கும். அப்படியான ஒரு மாற்றத்தை உருவாக்க வல்லது தான் இந்த குவாண்டம் டெக்னாலஜி. ஆனால் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த குவாண்டம் டெக்னாலஜி யார் கையில் இருக்குது அப்படின்றத வந்து பொறுத்தது. கணக்கீடுகள் இதுவரை மானிட சமூகம் பண்ணாத கணக்குகளை குவாண்டம் கம்ப்யூட்டர் பண்ணோம். இதனால் நம்ம அடையக்கூடிய பலன்கள் வந்து புள்ளியியல் துறை, ஃபினான்ஸ் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ், சுகாதாரம், அப்புறம் மருத்துவத்துறை, வேதியியல் துறை, இதெல்லாம் வந்து பிரமிப்பூட்டும் வகையில் இருக்கும். குறிப்பாக எடுத்திங்கன்னா குவாண்டம் வேதியியல்னு எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஒரு வேதியியல் தொழிற்சாலையில் போய் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு மாலிக்யூல் ட்ரக் கண்டுபிடிக்கிறதுக்கு
அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கெமிஸ்ட்ரி லேபில் பல்வேறு மாலிகுலை கலக்கி உருவாக்கி அதுலேருந்து ஒரு புதிய மூலக்கூறு வருதான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்ததுக்கப்புறமா குவாண்டம் கெமிஸ்ட்ரின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. குவாண்டம் கெமிஸ்ட்ரி ஃபீல்டிலேருந்து புதிய வேதியியல் மூலக்கூறுகளை நாமளே கணக்குகள் மூலமாக தீர்த்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 கணக்கான புதிய புதிய வேதியியல் மாலிகுல்களை இந்த குவாண்டம் வேதியியல் வந்து கண்டுபிடிச்சு தருது. கம்ப்யூட்டர் மூலமாக கண்டுபிடிக்கிற அப்புறம் தான் உற்பத்தி துறைக்குள்ளே உள்ளே போகிறோம். ஸோ புதிய மருந்துகள் உருவாக்குறது, கேன்சர் செல்களை அழிக்கிறதுக்கு உண்டான ஒரு மருத்துவம் ஆராய்ச்சி, ட்ரக், இதைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாண்டம் டெக்னாலஜி ஒரு மகத்தான கண்டுபிடிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஃப்யூச்சர் வந்து இப்படி தான் இருக்க போகுது. இதுவரை தேசிய குவாண்டம் தொழில்நுட்ப திட்டங்கள் குறித்து இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் என் யோகேஷ் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.